ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி சொல்கிற விஷயமா இருக்கும். கண்டிப்பாக நம்ம போன வீடியோவில் இதே ட்ரேடிங் சைக்காலஜியை கம்ப்ளீட்டாக நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது, ரொம்ப நன்றி. அதோடைய கண்டினியூஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இதில் ட்ரேடிங்கில் எமோஷ்னலை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளானிங் வச்சுருக்கேன், 4 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 4 பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைன்னா இந்த மைண்ட் செட்டு, இந்த சைக்காலஜி இப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே மாறும். கிட்டத்தட்ட அதில் பழைய வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 80% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மைண்ட் செட்டாக இருக்கும். அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஆள் சொல்கிறது மூலமாக நம்ம கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக அது வந்து நம்ம கீழே விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மைண்ட் செட்டை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செதுக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணலாம், அந்த 80% மைண்ட் செட்டை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், இந்த எமோஷ்னல் இன் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் 80 செட் ஆஃப் இல்லைனா 80% ஆஃப் விஷயங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்ட் செட்டு கிளியராக இருக்கணும். அப்போ மிச்சம் இருக்கிற 20% தான் நம்ம அந்த ட்ரேடிங்க்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள். லைக் வந்து அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அது வந்து மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுற விஷயமா இருக்கலாம், டெக்னிக்கல் செட்டப்பாக இருக்கலாம். இந்த மற்ற விஷயங்கள் தான் இந்த 20%. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 20% தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 80% நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. கண்டுக்கிறது இல்லைன்னா சுத்தமாக நம்ம கண்டுக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். இங்கே இந்த 80% இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கணும், இல்லை பெட்டராக வந்து இதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 4 பாயிண்ட் முக்கியம். இதுக்கு நம்ம பிளானிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறதுனால இது நமக்கு நாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கணும். ஓகேங்களா? சாரி காய்ஸ், வீடியோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அதனால தான் இங்கே இந்த பிளானிங்கில் இந்த எமோஷனலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அங்கேயே நான் ஃபஸ்ட்டு சொல்ல வர விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம ரிஸ்க்கை வந்து பிளான் பண்ணணுங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டாலே இந்த 4 விஷயமும் கண்ட்ரோல் ஆகிடும். நான் ஒரு பாயிண்ட்டாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த ரிஸ்க்கு அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுறதுன்றது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணி கரெக்ட் அப்படின்றத ஒத்துப்பீங்க. இந்த லிமிட்டட் ரிஸ்க் எந்த அளவு முக்கியம் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஈக்விட்டி ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு பரவாயில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் தவறுதெல்லாம் நம்ம ஐயில் வாங்கியிருப்போம், அந்த ப்ரைஸ் இறங்கியிருக்கோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பர் ப்ராஃபிட்டில் விற்றுருப்பீங்க. இது எத்தனை பேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அவங்க ஓன் மணி அந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ பரவாயில்ல, ஃபால் ஆனாலும் வச்சுருந்துருப்பாங்க, அது ஏறும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி வந்திருப்பாங்க. இங்கே நான் லிமிட்டட் ரிஸ்க்குன்னு சொன்னது, நீங்கள் போட்ட கேபிட்டல் தான் மோஸ்ட்லி வந்து 0 ஆகிடும். அப்போ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டட் ரிஸ்க் தான். ஆனால் இங்கே நீங்கள் ஈஸியாக டைம் கொடுக்கறது மூலமாக, இல்லைனா பொறுமையாக இருக்கிறது மூலமாக அந்த ஸ்டாக் மேலே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் விஷயமே இருக்குது. இங்கே ரிஸ்க்குன்றதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லிமிட்டட் ரிஸ்க் உள்ள விஷயங்களாக போயிடணும். லைக் வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து லிமிட்டட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? அதையே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஏன் வந்து கம்மியான கேபிட்டல் வச்சுக்கிட்டு நம்ம பையிங் போனோம், அப்படியே பையிங் போனால் கூட ஹெட்ஜ் போகாமல் ஏன் வந்து நம்ம திணறோம் அப்படின்றது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சென்சிபிள்லேயே ஈஸியாக வந்து பார்த்துக்கலாங்க. இங்கே ஈஸி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இண்டெக்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க, ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணாலே அதுவே நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து கொடுத்துரும். லைக் வந்து நான் நிஃப்டி வந்து மேலே போகும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அப்போ கொடுத்தாலே போதும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் என்ன, மேக்ஸ் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான விஷயம். இதில் பாருங்களேன், மோஸ்ட்லி நம்ம வந்து இப்படி கூட ட்ரை பண்ணலாம். பேலன்ஸ்டாக இருக்கிறது, ஓகே ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, லாஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மோர் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இவங்களே சொல்லிடுவாங்க எதை பை பண்ணோம், எதை செல் பண்ணோம், எது எங்கே இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள், என்ன வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, ஃபண்டு எவ்வளோ தேவைப்படும், இப்படின்ற எல்லா விஷயமும் இங்கே பிளானிங்காக கொடுத்துட்றாங்க. இது ஒரு அருமையான பிளானிங்க. நான் சொன்ன அந்த பிளானிங்கில் மொதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு ப்ராஃபிட்டை முதலே ஃபோக்கஸ் பண்ணி தயவு செஞ்சு போனீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டோம் அப்படின்றத ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது வந்து கண்டிப்பாக இந்த ரிஸ்க் பார்ட்டில் ரொம்ப முக்கியம். எஸ், இந்த ரிஸ்க்கை ஓகே நம்ம வந்து யூஸ்வலாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு லிமிடெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துடலாம். பட் அதர் ட்ரேடிங், இங்கே எந்த ட்ரேடிங் எடுத்தாலும் லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போது ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கூட தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 1:1.5 ஓகேங்களா, இல்லைனா 1:2 இந்த ரேஷியோக்கு மேலே வந்து போகாதீங்க. 1% ரிஸ்க் இருந்தால் 2% ப்ராஃபிட் வர மாதிரி, இல்லை 1% வந்து ரிஸ்க் இருந்தால் 1.5% வந்து ரிட்டர்ன் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை 1:1 கூட பெஸ்ட்டான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் விஷயம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் போகும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது, ரொம்ப அருமையான விஷயங்களாக இருக்குது. நான் 1-2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். லைக் அது வந்து அயன் ஃப்ளையாக இருக்கட்டும், இல்லைனா அயன் காண்டராக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நாட் ஓன்லி பிகினருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே உண்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க. லாட் நீங்கள் அதிகமாக போட்டால் கூட ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு கிடைக்கிற ரிட்டனுக்கு அது வந்து ஒர்த்து அப்படின்றத சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக பொசிஷன் சைஸு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொசிஷன் சைஸை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கே புரியும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடுவோம். தட் இஸ் அ வெரி குட் விஷயம். எஸ்ஐபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம் நம்ம ஃபண்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில். அப்படி பண்ணும்போது நமக்கு வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறத பார்க்கலாம். இந்த சேம் விஷயம் ட்ரேடிங்கில் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நான் 1-2 ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு கேபிட்டல் அதிகமாக இருந்தால் செல்லிங் பக்கம் போயிடுங்க. ஒரு நல்ல ஒரு எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து ட்ரை பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லது. பொசிஷன் சைஸ் கம்மியாக இருந்தாலே நீங்கள் லாஸ் எடுக்கிற விஷயம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லுவேன். அண்ட் மூணாவது விஷயம், ரேண்டம் ட்ரேடிங்க. இது ரேண்டம் ட்ரேடிங்னா அப்படி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க ரொம்ப வந்து நம்ம வந்து எமோஷ்னலாக அடிபடுறோம், இல்லைனா சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வந்து நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி போகிறோம், ட்ரேட் எடுக்கிறோம், அது ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு வரோம், ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ரேண்டம் ட்ரேடிங் எந்த அளவு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னா, எவ்ரி ட்ரேட் ஆஸ் அ ரிஸ்க். எப்படி எவ்ரி ட்ரேட் ஆஸ் அ ரிஸ்க். அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். போகிறோம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி போகவே போகாதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு மைண்ட் கேமு, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஓரியன்ட் விஷயம். எல்லா ட்ரேடுக்குமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் 100 ட்ரேடு போடுறீங்க அப்படின்னா, நம்ம டைம் நல்லா இல்லை அப்படின்னா 100 ட்ரேடுமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு ரேண்டம் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் உங்கள் எமோஷ்னலில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். ரேண்டமாக ட்ரேடிங் எடுத்துகிட்டு கேபிட்டலில் லாஸ் பண்ணிட்டு போயிட்டு அகைன் கேபிட்டலை சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து லாஸ் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி பிஹேவியர் நம்ம பண்ணிகிட்டு இருந்தா. பட் பிளானிங் வந்து ரேண்டம் ட்ரேடிங்கில் நல்லா இருந்தது. நான் வந்து கரெக்டான சிக்னல் வந்தால் தான் எடுப்பேன், கரெக்டாக வந்து என்னோடய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் எடுப்பேன்னா தட்ஸ் அ வெரி குட். பட் நான் ரேண்டம் ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டே ஆல்ரெடி ரேண்டம் தான். நம்ம அதுக்கிட்ட நம்ம ரேண்டத்தை காட்டணும் அப்படின்னா நம்மளை மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுட்டோன்னு சொல்லலாம். ஸோ ரேண்டம் ட்ரேடிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் கம்பேர் பண்ணிக்கிறதுங்க. கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். ஆஃப்டர் ட்ரேடிங்க்கு அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் ஷோ பண்ணுறது எல்லாம் எந்த அளவு உண்மை அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 1-2 பேர் ஜெனியூனாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஜெனியூனாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் போடுவாங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த ரிசல்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ட் ஆகும். நம்ம மேபி லாஸ் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் டேமேஜ் பண்ணுங்க. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ட்ரேடிங் முடிச்சுட்டு லாஸ் பண்ணிட்டீங்க இல்லை ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியா பக்கம் பெருசாக வந்து வர வேண்டாம், ஓகேங்களா. அதாவது அந்த ப்ராஃபிட்ஸை காட்டுறாங்க, இல்லை அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பர்சன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சைக்காலஜிக்கலை, நம்ம எமோஷ்னலாக கண்டிப்பாக வந்து பாதிக்கும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈவன் வந்து வி ஆர் ஹியூமன்ஸ், நான்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. என்ன ட்ரேடிங் வேணால் பண்ணுங்கள், பட் அதை இன்னொரு ஆள் நம்ம டெம்ப்ட் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம போய் நம்ம பிளானிங்கில்
இது எல்லாமே பிளானிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுங்க. நம்ம பிளானிங்கை வந்து தப்பு பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நான் சொல்லுவேன். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த கம்பேரிசன் பண்ணுறதுன்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். ரிஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போர்ஷன் சைஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத ட்ரேடை வேண்டாம். ஸோ யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணவும் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சைக்காலஜிக்கல் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் 80% வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மைண்ட் செட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறச்ச ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுது. கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி, மற்ற டெக்னிக்கல் செட்டப்பு, பிரேக் அவுட்டு, நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே 20%ல் அடங்கும். பட் 80%ன்றது நீங்கள் உங்களை இண்டிவிஜுவலாக செதுக்கிக்கிறது அப்படின்றத மட்டும் சொல்லிடுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அபவுட் த எமோஷனல் இன் ட்ரேடிங் பிளானிங் பண்ணுற விஷயங்கள். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.